Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் நைவேத்தியம் அதோட ஸ்பெஷல் ரைஸ். சித்ரா பௌர்ணமிக்கு வெரைட்டி ரைஸ் பண்றது வழக்கம். அதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு வித்தியாசமான மாங்காய் சாதம். இது ரெண்டும் தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்பெஷல் நைவேத்தியமா ஒரு ஸ்வீட். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்ச பாதாம் முந்திரி சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்லேயே பொடியாக கட் பண்ண வாழைப்பழம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு பழம் எவ்வளோ இருந்ததோ அதே அளவு ரவை, பாம்பே ரவை சேர்த்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டதும் வாழைப்பழம் ரவை எடுத்த அதே கப்பில் 1, 2, 3 கப்பு பால் சேர்த்து நல்ல ரவை குழஞ்சி வேகணும். அந்த அளவுக்கு வேக விட்டு இந்த அளவு நல்லா குழஞ்சி வந்ததும் ரவை பழம் எடுத்து அதே கப்பில் 1.5 கப்பு ஜீனி சேர்த்து நல்லா கலந்து இந்த பழமும் நல்ல மசிய இது கூடவே சேர்ந்து வறண்டதும் ரவை பழம் எடுத்த அதே அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நான் ஏற்கனவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருந்தேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ அந்த நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா வரட்டிட்டு மேலாக வறுத்த இந்த பாதாம் முந்திரி சேர்த்தா சூப்பரான சத்யநாராயணா பூஜைக்கான ஸ்பெஷல் நைவேத்தியம். சபாகம்னு சொல்லுவா. ரொம்ப ரொம்ப விசேஷமான நைவேத்தியம் இது. ஏலக்காய் பொடி நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நம்ம அருமையான சபாகம் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை ரொம்ப ரொம்பவே விசேஷம். அதுக்கு இந்த விசேஷமான நைவேத்தியம் பண்ணலாம். ரவை, பால், ஜீனி, நெய், பழம் எல்லாமே ஒரே பங்கு தான் போடுவா. நான் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா பால் விட்டுருக்கேன். ரவை வேகிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கலாம் அப்படி வேணும்னா. நான் மொத்தமாகவே இதில் பால்லையே வேக வச்சுட்டேன். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக பழம் புளிப்பு இல்லாத பழமாக இருக்கணும். நான் ஏலக்கி வாழைப்பழம் தான் எடுத்துட்டேன். ஒரு வித்தியாசமான மாங்காய் சாதத்துக்கு இது சின்னதாக ஒரு பூரி மாங்காய்னு சொல்லுவாள், கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். இதை தோல் சீவி இதே மாதிரி பாதி மாங்காயை துருவி வச்சுருக்கேன். பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது கொஞ்சம் வறுப்பட்டதும் 1 மிளகாத்தூள் கிள்ளினது, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து பொடியாக துருவின கேரட் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின சின்ன கேப்சிகம் 1 சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு லேசாக வதங்கினதும் இதில் துருவின மாங்காய் துருவல், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், காரத்துக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி விடாமல் இந்த மாதிரி கரகரப்பாக திருப்பி எடுத்துகிட்டு நல்லா வதங்கின இந்த மாங்காய், கேப்சிகம், கேரட் கூட இந்த சதைச்செடுத்த தேங்காய், பச்சை மிளகா கலவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சூட்டில் ஒரு பரட்டிட்டு 2 கரண்டி உதிராக வடித்த சாதம் சேர்த்து மேலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்ம வித்தியாசமான வெஜிடபிள் ரிச் மாங்காய் சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே ஹெல்தியான மாங்காய் ரைஸ் ரெடி. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், சிப்ஸு, மிக்சர் எது வேணால் தொட்டு சாப்பிடலாம். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம அருமையான ஸ்பெஷலான சபாகம் நைவேத்தியம், ஒரு வித்தியாசமான மாங்காய் சாதம் ரெண்டுமே ரெடி.
ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். யூஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.